இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அமைதியான பயணத்தை தொடங்க போறோம். ஐயனார் கோவில் நீர்வீழ்ச்சிக்கு ஒரு நேரில் போற மாதிரியான vlog ஸ்டைல் அனுபவம் இது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்க போற ஒரு சென்சரி பயணம். வாங்க அப்படியே ஏன் கூடவே பயணிச்சு இதை ஃபீல் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் எப்பவும் டிராஃபிக் சத்தம், தூசு, கழுத்தை நெரிக்கிற வேலைப்பள்ளுன்னு இந்த நகர வாழ்க்கை. இன்னொரு பக்கம் சுத்தமான காத்து, இயற்கையோட அமைதி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இயற்கையை தேடி போற ஒரு மைக்ரோ எஸ்கேப் நமக்கு நிஜமாவே இப்ப ரொம்ப தேவை. சும்மா ஊர் சுத்துறதுக்காக மட்டும் இல்லைங்க, இது நம்ம மனசுக்கு தேவையான ஒரு சிறந்த மருந்து. அதைத்தான் இன்னைக்கு நாம பண்ண போறோம். அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சென்னை நகரம் இன்னும் முழுசா முழிக்கவே இல்ல. அந்த அதிகாலை இருட்டு, கருநீல வானம், வண்டிகளே இல்லாத ரொம்ப அமைதியான சாலைகள், தோள்ல ஒரு பேக்பேக்கை மாட்டிட்டு நடக்கும்போது அந்த சில்லுன்னு அடிக்கிற காத்துல வர்ற டீ கடை புகையோட வாசம், தூரத்துல ரயில் நிலையத்தோட அந்த மஞ்சள் நிற விளக்குகள் நினைக்கும் போதே எவ்வளவு சூப்பரான ஒரு தொடக்கமா இருக்குல்ல. இன்னைக்கு நம்மளோட இந்த மன அமைதிக்கான ரூட் மேப் ரொம்ப சிம்பிள். அதிகாலையில சென்னையில ஆரம்பிச்சு ஒரு அழகான ரயில் பயணம், அப்படியே மதிய நேரத்துல ராஜபாளையம் போய் இறங்குறோம். அங்கிருந்து பிற்பகல்ல ஐயனார் கோவில் நீர்வீழ்ச்சி இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போக போறோம். என்ன, ரெடியா? அப்படியே உங்க கண்களை மூடிட்டு இந்த சத்தங்களை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. நாம இன்னும் ட்ரெயின் கூட ஏறல, ஆனா தூரத்துல கேட்கும் அந்த ரயில் ஹாரன் சத்தம், லேசான காத்து, அங்க ஒரு டீ கடையில மாஸ்டர் டீ ஆத்துற அந்த ரிதமிக் சத்தம், அப்புறம் நம்மளோட தனிமையான காலடி ஓசை, இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்டான பயணத்துக்கான டோனை செட் பண்ணுது. சொல்லப்போனா இந்த சத்தங்களே ஒரு விதமான தியானம் மாதிரி தாங்க இருக்கு. இப்போ ட்ரெயின் மெதுவா சென்னையிலிருந்து கிளம்புது. நாம நம்ம விண்டோ சீட்ல செட்டில் ஆகி உட்காந்துட்டு வெளிய பாக்குறோம். அந்த ஜன்னல் வழியா தங்க நிறத்துல சூரிய உதயம் உள்ள விழுது பாருங்க. வாவ், அந்த காலை வெயில பாக்குற ஃபீலிங் அது நிஜமாவே ஒரு தெரப்பி மாதிரி தானே இருக்கு. நம்ம கவலைகள், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போற மாதிரி ஒரு அற்புதம். இதுதாங்க இந்திய ரயில் பயணங்களோட ஒரு தனித்துவமான மேஜிக். அந்த தண்டவாளத்தோட தடக் தடக் ரிதம், அதுக்கு நடுவுல காஃபி காஃபி அப்படின்னு கூவி விக்கிற அந்த வியாபாரியோட குரல், ஜன்னல் வழியா வேகமா வந்து மோதுற காத்து, அந்த இரும்போட மெல்லிய அதிர்வுகள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்ம மனசுக்கு விவரிக்க முடியாத ஒரு பெரிய அமைதியை கொடுக்குது. நாம கடந்து போற ஒவ்வொரு ஸ்டேஷனும், நம்ம காதுல விழும் ஒவ்வொரு சத்தமும் இந்த சாதாரண பயணத்தை ரொம்ப ஆழமான அனுபவமா மாத்திருது. இது ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற பயணம் கிடையாது. இது நம்ம மனசை ஆசுவாசப்படுத்துற ஒரு அழகான ப்ராசஸ். பயணம் அப்படிங்கிறதே ஒரு குணமாக்கும் செயல்முறைதானே இப்போ உங்களுக்கு புரியும். மெதுவா வெளியில காட்சிகள் மாறிட்டே வருது, கவனிச்சிங்களா? இவ்வளோ நேரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பெரிய பெரிய கான்கிரீட் கட்டிடங்கள்லாம் மறைஞ்சு தமிழ்நாடு கிராமங்களோட உண்மையான அழகு இப்போ விரிய ஆரம்பிக்குது. பசுமையான வயல்வெளிகள், வரிசையா உயரமான தென்னமரங்கள், தூரத்துல மெதுவா முகம் காட்டுற மலைகள். ட்ரெயின் போக போக இந்த காட்சிகள் மனசுக்கு ரொம்ப இதமா குளுமையா இருக்கு. முக்கியமா நம்மள சுற்றி உள்ள சத்தங்கள் இப்போ எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. சிட்டியில இருந்த அந்த டிராஃபிக், இரைச்சல் எல்லாமே முழுமையா மறைஞ்சு இப்போ வெறும் பறவைகளோட சத்தம், இயற்கையான காத்தோட சலசலப்பு, தூரத்துல ஒரு ரிதமா கேட்கும் மாட்டு மணிகளோட சத்தம், இதெல்லாமே நம்மள இயற்கையோட இன்னும் நெருக்கமாக்கிடுது. இது மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய நிம்மதியை தருது தெரியுமா? இதோ நாம ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குறோம். இதுதாங்க ராஜபாளையம். மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல அமைஞ்சிருக்க ஒரு அமைதியான ஊர். ட்ரெயின் விட்டு இறங்கின உடனே அந்த ரோட்டோரமா இருக்கிற பூக்கடைகளோட வாசம், ஆட்டோ ஸ்டாண்ட் சத்தம், கொஞ்சம் தள்ளி கேட்கிற ஒரு கோவில் மணி ஓசை, இதை உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? இங்கிருந்து தான் நம்ம ஐயனார் கோவில் நீர்வீழ்ச்சி பயணம் ஆரம்பிக்குது. அப்படியே என் கூட ஒரு பைக்ல ஏறி உட்காருங்க. மூஞ்சில படுற அந்த குளிர்காத்த உணருங்க. ரோடு முழுக்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போற ஃபீல். சுத்தமான காத்து, ரோட்டோரமா உட்கார்ந்திருக்க குரங்குகள், மரங்களுக்கு நடுவுல ஊடோறி வர்ற அந்த கோல்டன் சூரிய வெளிச்சம். இந்த ரோட்ல நம்ம திரும்புற ஒவ்வொரு வளைவுலையும் இயற்கையோட அழகு இன்னும் ஆழமா, அற்புதமா நம்ம கண்ணுக்கு தெரியுது. நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களோட மூச்சு விடுற வேகத்தை கொஞ்சம் குறைச்சு இந்த பைக்கோட மெதுவான வேகத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. பைக்கோட அந்த சின்ன இன்ஜின் சத்தம், காட்டு பறவைகளோட கத்துற சத்தம், வண்டி போகும்போது காஞ்ச சருகுகள் மிதி போடும் சத்தம், உயரமான மரங்கள் வழியா காத்து வீசுற சத்தம், நிஜமாவே இந்த ரூட்ல போறதே ஒரு அற்புதமான ஏசமார அனுபவம் தாங்க. நாம ஃபைனலா ஐயனார் கோவில் நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். இங்க வந்த உடனே நம்ம சிட்டி லைஃப்ல இருந்த அந்த கடைசி மிச்ச சொச்ச ஸ்ட்ரெஸ் கூட இந்த சில்லுன்னு ஓடுற தண்ணியில முழுசா கழுவப்பட்டு காணாம போயிடும். தெளிவான தண்ணி, பாறைகள் மேல ஓடுற அழகு, சுத்தி இருக்கிற அந்த அடர்ந்த பச்சை நிறம், இதுதாங்க தூய்மையான, எந்த கலப்படமும் இல்லாத உண்மையான இயற்கை. இப்போ சொல்லுங்க, இந்த முழு பயணத்தோட ரொம்ப முக்கியமான புள்ளி இங்கதானே இருக்கு. இந்த இடத்துல ஒரு முழுமையான அமைதி நிலவுது.
இங்க எந்த ஒரு நகரத்தர இரைச்சலும் கிடையாது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. வெறும் தண்ணியோட சத்தம், நீரோடை ஓடுற சத்தம், காட்டுப்பூச்சிகளோட சத்தம், அப்புறம் தண்ணியில தெறிக்கிற சத்தம் மட்டும்தான். பூமி அதோட சொந்த குரல்ல நமக்கு தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு ஃபீல். இங்க நிக்கும்போது தான் ஒரு விஷயம் தெளிவா புரியுது. உண்மையான அமைதி அப்படிங்கிறத அவ்வளோ சுலபமா வார்த்தைகளால விவரிக்க முடியாது. இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணி, பச்சை பசேல்னு இருக்கிற காடு, இந்த அமைதியான வைப், இதையெல்லாம் வார்த்தைகளால அடக்கிடவே முடியாது. நீங்க நேர்ல வந்து உங்க உடம்பாலோ மனசாலோ முழுசா ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இது. அப்படியே நேரம் போறதே தெரியல. மலைகளுக்கு பின்னாடி சூரியன் ரொம்ப அழகா அஸ்தமனமாகுது. இருட்ட ஆரம்பிக்கும் போது நாம மெதுவா அமைதியா திரும்பி நடக்கிறோம். மாலை நேரத்துல கத்துற அந்த பூச்சிகளோட சத்தம் மட்டும் கேக்குது. அருவியோட சத்தம் மெதுவா குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த அழகிய வானத்தை பார்த்துக்கிட்டே இரவு ட்ரெயினை பிடிக்க நம்ம பயணம் திரும்ப ஆரம்பிக்குது. இந்த பயணம் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா உணர்த்துது. சில நேரங்கள்ல நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பயணம் போதுமே. சென்னையிலிருந்து ராஜபாளையம் போன இந்த ட்ரிப்பு வெறும் ஒரு மெமரியோ நம்ம ஃபோன் கேலரியில தூங்குற ஒரு ஃபோட்டோவோ கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ள ஆழமா தங்கி போன ஒரு அழகான ஃபீலிங். இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். இந்த அமைதியான பயணத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க மைண்ட கொஞ்சம் ஃப்ரீயா மூச்சு விடுறதுக்காக கடைசியா எப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பயணம் போனீங்க? என்னோட சேர்ந்து இந்த அனுபவத்துல பயணிச்சதற்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமே உங்களுக்கான அந்த அமைதியான மைக்ரோ எஸ்கேப்பை நீங்களும் கண்டுபிடிப்பீங்கன்னு நம்புறேன். இயற்கையை ரசிப்போம், அமைதியை உணர்வோம்.